காலையில ஊற வச்ச ட்ரெஸ்ஸு பயங்கரமான வெயிலா, துவைக்க சோம்பேறி பட்டுட்டு ஈவினிங் டைமில தான் ட்ரெஸ்ஸே துவைச்சு போட்டேன். அப்படியே நம்ம கூந்தலுக்கு தான் இப்போ புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணுறோம்ல, அந்த இல தான் பறிச்சு அம்மிலே அரைச்சு தலையில தேய்ச்சிட்டு இருந்தேன். அத்தை அப்படியே வா முத்து பொறுக்கிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க, வேப்ப முத்து. அதோட நானும் போயிட்டு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், போன ஜென்மத்தில நீ நாயா தான் பொறந்திருப்ப அப்படின்னு. ஏன்னா எனக்கு இவங்களுக்கு எனக்கும் எப்படி தான் செட் ஆகும்னே தெரியல. புதுசா இருந்தா கூட வந்து என்னமோ பல நாள் பழகுன மாரி வந்து பழகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அத்தை தான் முத்து பொறுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபேமிலியில் வினோதினி ஆதிரா சிஸ்டருக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். இதே மாதிரி எப்போ ஹாப்பியாக இருங்க. ஹாஃப் தலையில் வச்சு குளிச்சா போதும்னு சொன்னாங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தலையே அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்படியே குளிச்சுட்டு இன்னைக்கெல்லாம் பக்கத்துலேயே நின்று பால் பொங்குனதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு போய் வீடு வாசல் எல்லாமே கூட்டிகிட்டு வந்தேன். பால் ரெடி ஆயிடுச்சா, அத்தைக்கு எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு நைட்டுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. அதனால் பீட்ரூட் மட்டும் பொரிச்சேன். அத்தை அப்படியே ஈவினிங் டைமில் அரிசி ஊற போட்டிருந்தாமா, அங்கிட்டு மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக மாமா வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.